ஓகே. நான் இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது. பிரான்ஸ் டைரக்டர் மாலதி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சார்? ஆடிபிள், பேசுங்க. குட் மார்னிங் லீடர்ஸ். பிரான்ச் டைரக்டர் ஆஃப் மாலதி வெஸ்டீஜ். என்னுடைய அப்ளைன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் பிரதர். ஸ்டார் டைமண்ட் டைரக்டர் சர்மிளா மேம். நான் வந்து வெஸ்டீஜுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்காரவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அமௌண்ட் அனுப்புவாங்க கொள்ளுவாங்க. ஆனால் லாஸ்ட் டேட்ல வந்து கணக்கு கேட்பாங்க, எவ்வளவு என்ன அப்படின்னு கணக்கு கேட்கும்போது நானா ஒரு யோசித்தேன், ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்னுடைய அப்ளைன் ஜெயந்தி சிஸ்டர் மூலியமா தான் இது ஒரு அவங்க இதுல மொபைல்ல வந்து அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அது மூலியமா உள்ள வந்தேன். எப்படி என்ன எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு தான் உள்ள வந்தேன். சரி, இது எப்படி இருக்குமோ, நமக்கு லைஃப் வரைக்கும் ஒரு இன்கம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். நான் ஜாயின் பண்ணி 3 மந்த் தான் ஆகுது. நான் பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வளர்ச்சி வந்து பி ஃபர்ஸ்டா செய்வேன். எதா இருந்தாலும் ஒரு மோட்டிவேட்டா எதையுமே செய்யணும்னு நினைப்பேன். பி ஃபர்ஸ்ட்னு 100 பிவி பண்ணேன். எனக்கு கீழே உள்ளவங்களும் 2 பேர் கன்சிஸ்டன்சியா 2 பேருமே 100 பிவி எடுத்து பண்ணாங்க. நம்ம 300 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் 8ல வந்துட்டேன். அடுத்து வந்து 12% வந்தேன். அடுத்து இப்போ 16% வந்துட்டு என்னுடைய வந்து குரூப்பை வந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பேன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ டீம் பில்டிங் போனஸோட இன்னைக்கு வின் பண்ணியிருக்கேன். 3 மந்த்ஸ் தான் ஆகுது. என்னுடைய அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே சிவகுமார பிரதரா இருக்கட்டும், ஷர்மிளா மேம் இருக்கட்டும், அப்படியே அப் டு டேட் சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணுங்க சிஸ்டர், அப்படி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு. அதுக்கு எனக்கு கீழே உள்ள டவுன்லைன் வந்து எனக்கு வெரி குட் அப்படிதான் நான் கிடைச்சிருக்காங்க. டவுன்லைன்லாம் அப்படி இருப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் சரி. இப்போ வந்து டபுள் ஜிபி ஆஃபர் வந்திருக்கு, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு கீழே பாருங்க 3793 பிவி கொடுத்துருக்கேன். 56 பேர் நெட்வொர்க் எனக்கு கீழே இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணா மட்டும்தான் காலையில எழுந்திருச்சு டிவி பாக்குறதோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். இந்த 3 மாசத்துல 1 வருஷத்துல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும். ஏன்னா என்னுடைய அப்ளைனும் என்ன அப்படி வழி நடத்துறாங்க, என்னுடைய டவுன்லைனும் சரி. நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க சார். இப்போ அடுத்தது வந்து சரவணன் சார் மீட்டிங், அந்த ஒரு ஆஃப்லைன் மீட்டிங். இப்போ எங்க அங்கங்க ஊர்ல வந்து மீட்டிங் போடும்போது திருவாரூர்ல ஒரு மீட்டிங் போட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் நிக்கணும். எங்க குரூப் சர்மிளா மேம், சிவகுமார் பிரதர் இருக்காங்க அப்படின்னா மாலதி மேல நிக்கணும். அதுக்கப்புறம் எங்களுடைய டவுன்லைன்ல எல்லாரும் வரணும். நான் பிரான்ச் டைரக்டர் வந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பிரான்ச் டைரக்டர் 4 லெக் வச்சிருக்கேன். ஒரு லெக்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க அட்டண்டன்ஸ் ஷேர் பண்றாங்க. 4 லெக்ல இருந்தும் எனக்கு ஒரு டவுன்லைன் வந்து எனக்கு வந்து ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்களேன். கீழே வந்து ஒரு வேறு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு வந்து அப்ளைன். அது மேல வந்து அந்த பூத்து குலுங்கி ஒரு காயை பிஞ்சு இருந்தா அந்த மரத்தோட அழகு. அது அப்படிதான் எனக்கு டவுன்லைன் கிடைச்சது. நான் எது நாள் வரைக்கும் இனிமே மறக்க மாட்டேன், வெஸ்டேஜ் விட்டு போகவும் மாட்டேன். எனக்கு வந்து சரவணன் சார் டீம்ல கிடைச்ச வாய்ப்பு வந்து நான் நழுவ விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு ரிஜெக்ஷன்லாம் இருந்துச்சு. இது என்னது, என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எம்எல்எம்மா, இதை பண்ண போறியா, இதுல என்ன உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் நான் வந்து சார் சொல்லுவாங்க பிளாக்ல போடுங்க அப்படின்னு. பிளாக்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டேன். 10ஆம் தேதி இன்னைக்கு எனக்கு இன்கம் வரும். அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அனுப்புவோம் சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னு, எம்எல்எம்மா இது பண்ணாத. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, நீங்க என்ன பண்ணீங்க, எதனால இதை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் பிளாக்ல போட்டிருக்கேன். இப்ப அடுத்தது பதிலடி கொடுப்பேன் சார். இது எனக்கு வந்து இன்னும் சொல்ல தெரியல, அப்படி ஒரு எனக்கு வந்து வெறித்தனமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். 3 மாசமா எனக்கு படுத்தாலும் தூக்கம் வராது. வெஸ்டீஜா இப்படி எப்படி இப்படி கொடுக்குறாங்க. ஜெயப்ரியா சிஸ்டர் இன்கம்லாம் 3 lakhs சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் பர்சனா இருந்து கடலூர்ல இருந்துட்டு அவங்க வந்து 6000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி சாதிச்சிருக்காங்க. எங்க பாப்பா ஒன்னு 10th படிக்குது, ஒன்னு காலேஜ் படிக்குது, அப்படி சொல்லுவாங்க. நீ அம்மா உங்களால முடியுமா, நீங்க பண்ணுங்க பண்ணுங்க சார். இப்ப வந்து எனக்கு கீழே ஐடி வந்துச்சுன்னா எங்க பாப்பா கிரியேட் பண்றா. ப்ராடக்ட்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு. எனக்கு சுகர் வந்து ஒரு 10 வருஷமா ஆகுது. 10 வருஷத்துல நான் வந்து தஞ்சாவூர்ல போய் மோகன் டயாபெட்டிக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும், அங்க போய் காமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜெக்ஷன் தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. என் லைஃபே முடிஞ்சிட்டு இருந்தேன். வெஸ்டேஜ்ல வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண இப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். நோனியா இருக்கட்டும், பைரோலினா நான் பசங்களுக்கு கொடுக்குறேன்.
குளுக்கோ ஹெல்த், நோனி, பிளக்ஸ் ஆயில், நீம் 4மே போடுறேன் சார். அருமையான ரிசல்ட் சார். அதனால ரொம்ப வெஸ்டிஜிக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். உங்களுடைய ஆடியோ கேட்டுதான் சார் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். எனக்கு நான் தான் மோட்டிவேட். எனக்கு என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும். நல்ல ஒரு வீட்டுக்காரவங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சு அனுப்புறாங்க. எனக்கு அதுல பெருமையே இல்லை சார். ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு 324 ரூபா வந்துச்சு எனக்கு. அதுல எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன விடவே இல்லை. நான் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். 1 ஹவர் ஒர்க் பண்ணுவேன் நினைப்பேன், 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண நினைப்பேன். நான் இதுல வரேன். எங்க பாப்பா கூட சொல்லுது சார், என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னமா கிடைக்கும் போதுதாம்மா சொல்லுவேன். இன்கம் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கவே கூடாது யாரா இருந்தாலும். உள்ள வந்தோன்னா என்ன கேட்க, நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்க, இது ஒரு கேள்வியா? நம்ம போறோம் ஒரு காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா, காலேஜ்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிஞ்சு வரும்போது ஒரு சர்டிபிகேட் தருவாங்க நமக்கு. அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. எவ்வளவு இன்கம் தருவாங்க அதை தான் கால்குலேட் பண்றாங்க. அதை கால்குலேட்டே பண்ணாதீங்க. நான் எவ்வளவு இன்கம் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியும். அது மாதிரி சின்சியரா எடுத்து ஒர்க் பண்ணுங்க. 30 days சேலஞ்சு, ரீவரிங் கேளுங்க. காலேஜ் மார்னிங் அஃபர்மேஷன் ஒன்று மேம் கொடுப்பாங்க. எங்க குரூப்ல வந்து ஒரு 1 வீக்குக்கு 3 days வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க மேம். 1 hour அப்படியே கிளியரா எக்ஸ்பிளனேஷன், நீங்க எப்படி ஐடி எடுக்கணும், எப்படி ரிஜெக்ஷன் இது பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். எனக்கு கிடைச்ச அப்ளைன் வந்து யாருக்குமே கிடைச்சிருக்க முடியாது. நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த ஒர்க் கிடைச்சது எனக்கு. எனக்கு பேசும்போதே இப்படிதான் ஆவேசமா தான் பேசுவேன். அது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. ஒரு பேச்சுல வந்து ஒரு இன்ஸ்பைரிங் இருக்குது எல்லாருக்குமே. சரி, நம்ம எடுத்து பண்ணணும். நம்ம அடுத்தது வந்து சம்பாதிக்கணும். நம்ம இதுல எதுக்கு நோக்கத்துக்கு வந்தோம், நம்ம அதை நோக்கி போகணும். டிவி பார்த்து சீரியல் பார்த்து டைம் தான் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டைம் தான். ஆனா 2வது லேர்னிங் நிறைய கத்துக்கங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். சார் சொல்லுவாங்க, நேத்து கூட எங்க அம்மாவுக்கு தேதி, அப்ப கூட நான் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல இருந்து அட்டண்டன்ஸ் போட்டேன் சார். மெயின் அட்டண்டன்ஸ். நமக்கு கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்க, 56 பேர் நெட்வொர்க் வச்சிருக்கேன். 3 மாசம் தான் சார், 3 months தான் ஆகுது. என்னுடைய PV 342 வச்சிருக்கேன். குரூப் PV 3793. 3792 போய் கொடுத்துருக்கேன். டபுள் PV ஆஃபர்ல வந்து யாரையும் விடல. இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் எஜுகேட் பண்ணிட்டே இருப்பேன் சார். எனக்கு தேங்க்யூ விஷுவல் சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஓகே.